நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒரு ஜாதக ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுளருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் கூட போதும். நம்ம கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லுவோம். மேற்கொண்டு எனக்கு இந்த ஜாதகத்தை ஏஎல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க ஜாதக ஆய்வுக்குள் செல்லலாம். எங்கள் ஜாதக ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமையால் உங்களை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போது ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். இவங்க ஒரு பெண் ஜாதகர். இவங்க 19/9/1990 பிறந்திருக்கிறாங்க. 8:45 PM திருப்பூரில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கணவன் மனைவியிடையே பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு கோர்ட்டில் டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மீன்வயல் இவங்க கவர்மெண்ட்டுக்கு படிச்சிட்ருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்காக. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நடுப்பேர் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இவங்களுடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு கேது, புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் சந்திரன், கன்னியில் சனி பகவான், தனுசுவில் ராகு பகவான், மகரத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது மேஷ லக்னம். இப்பொழுது வயதின் லக்னம், வளரும் லக்னம், இயல்பு லக்னமாக கடக லக்னம் வருகிறது. கடக லக்னம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா 21 மே மாதம் இப்போ 2015 ஆரம்பிச்சுது. 2025 வரைக்கும் இந்த லக்னம் தான் இயங்கும். இப்போது இவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த ஏஎல்பி லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். இப்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது 6ஆம் இடம் என்பது இவங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய, அதாவது அவங்க ஒருத்தருக்கு கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். 6ஆம் இடம் என்பது இவருடைய வீட்டுக்கு 12, கணவனுடைய வீட்டுக்கு 12 இருக்கிறதால அப்போ கணவன் பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க பேசுகிறது கணவனுக்கு எதிர்ப்புகள், விரோதங்கள் வளரும், சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. அதனுடைய அதிபதி புத பகவான் 2ல் இருக்கார். இப்போது இதுக்கு முன்ன பார்க்கலாம் பாருங்கள். குரு இங்கே பொறுத்தவரையும் புனர்பூசம் குருங்க தான் இருக்கார். பூசம் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் 4 வருஷம் 5 மாதம் இயங்கும். அந்த பூசம் 4 வருஷம் 5 மாதம் சனி 6ல் தான் இருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு நோய் தரக்கூடியது. அவங்க வம்பு வழக்குன்னு கரெக்டாக தெரியுது. அப்போ கணவன் மனைவியிடையே எப்போ இந்த லக்னம் ஆரம்பிக்கும்பொழுது திருமணமானவுடனே அதுக்குண்டான பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கோர்ட்டில் இருக்குது. இது எப்போ இதுவாகும் அப்படின்னா இந்த ஏஎல்பி லக்னம் இங்கே ஆயில்யம் 4ன்னும் போது 1 2 3 4. அப்போ இவங்களுக்கு நிகழ்காலத்தில் சக்ஸஸ் ஆகுமா? இல்லை. இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில்யம் முடிஞ்சிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம் வரணும். ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 2ல் இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். அப்போது இவங்களுக்கு மக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும். அந்த மக நட்சத்திரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கேது 12ல் தான் இருக்கார். பட் இருந்தாலும் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ மகம் 1 மகம் 2. ஸோ மகம் 2 வரும்பொழுது இவங்களுக்கு
வேலைவாய்ப்பு அப்படின்னும்போது அந்த வேலைவாய்ப்பும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் இந்த எதிர்காலம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இது லக்னத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல செவ்வாயே உட்காந்துருக்கார். அப்போ 10ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னும் போது அரசு கிரகம் தான், அது கோள் தான். அப்போ இவங்க முயற்சி பண்ணால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்றார். நம்ம இதை தான் லக்னமாக பாவிக்கிறோம் இப்போ. ஸோ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ 10ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இங்கே மகம் போகும்போது இங்கே என்ன போகும் அப்படின்னாக்கா சூரியன் இயங்குவார். சூரியன் வந்து 2ல் தான் இருக்கார். அப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திர புள்ளி வரும்பொழுது இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ மகம் 2ல் இவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகம் 2ன்னா எப்போங்க? 23/5/2025க்கு பிறகு ஓராண்டு, அதான் மகம் 2. அப்போது ஷியாஸ் டு வெயிட். இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணால் வேலை வாய்ப்பு 100% கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 10ல் தான் இருக்கார் இந்த லக்னத்துக்கு. அப்போ அரசு கோள் தான், அது ராஜகிரகம். அப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்க வேலை கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.